சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பேன், வீழ்த்துவேன், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இறங்கி வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுகவை எதிர்ப்பேன்னு அவங்க மேடைகள்ல பேசுறாங்க. ஆனா பேரே சொல்லாம ஒருத்தரை சொன்னாங்கல்ல, அவர் தான் காலி பண்றதுக்கு அவங்களுடைய கட்சி பயணம் தொடங்குது. அம்மாவுடைய ஆட்சியை உண்மையிலே உருவாக்குவேன் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம், எடப்பாடி மீண்டும் வந்தால் அது அம்மா ஆட்சியாக இருக்காது. அதிமுகவுடைய சரிவு, அதிமுகவுடைய அழிவை நாளைக்கு சசிகலா அவர்கள் பொறுத்தது போதும்னு நினைக்கிறாங்க. தேர்தலில் இருந்து, அதாவது சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு எப்பயாவது ஒரு பொங்கி எழுவாங்க, புதுசாக கட்சி ஆரம்பிப்பாங்க, அரசியலில் பல மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்த்தது. தேர்தல் நெருங்கும் நேரத்திலாவது சசிகலா அவர்கள் இந்த மனநிலைக்கு வந்தது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட மீட்டிங்கில் அவங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப தெளிவாகவும் உண்மையிலேயே மக்கள் ரசிக்கும் வகையிலும் இருந்துச்சு. உண்மையான சம்பவங்களை வெளிப்படையாக நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில உண்மைகளை பேச காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நாளைக்கு ரொம்ப ஒரு காமன் மேனு. அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தேன். ஆனால் அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு பிஜேபினால அவர் என்னை டார்கெட் செய்கிறாருன்னு நினச்சேன். பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அவரே அதை தனிப்பட்ட முறையில் செய்கிறாருங்கிற மாதிரி. டிடிவி தினகரன் சமீபத்தில் ஒரு பொது ஊடகத்தில் நிறைய பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பேசினார். அதில் அந்த பத்திரிகையாளர்களுடைய நேரடி கேள்விக்கு அவரால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியல. அவர் விஷயத்தை வந்து பதில் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கதையாக சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் பேச்சு. பேசுகிறதை பார்க்குறப்பே தெரியுது அவர் பச்சையாக போய் சொல்கிறாரு. ஆனால் சசிகலா அவர்கள் மேடையில் அவங்க ஜெயலலிதா அவர்களோட பழகிய காலங்கள் முதல் ஆரம்பித்து அந்த மேடையில் நிற்கிற நிமிட் வரைக்கும் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறப்ப அதில் எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டாமல் அவங்க உண்மைகளை உடைத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட்டேன், ஜெயலலிதா அவர்களை கொன்னேன் அப்படின்னு சொன்னால் கூட, நாளைக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் சிஎம் ஆனப்போ யார் ஓபிஎஸ்ஸை கை காட்டினது? ஓபிஎஸ் இந்த இடத்துல சிஎம்மாக பதவி ஏற்றுக்காங்கன்னு சொன்னது சின்னமாக தான். அவங்களுக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் அவங்களுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் அப்பயே அவங்க சிஎம் ஆயிருக்கலாமே, யார் தடுக்க போகிறான்? அப்போ நாளைக்கு மீண்டும் பல அமைச்சர்கள் நான் அவங்கள வச்சுக்கிட்டே ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே பேச சொன்னேன். ஒரு சில பேர் தொடர்ச்சியான அவர் மேலே குறைகள் சொன்னாங்க. என்னதான் எனக்கு கட்சி கரெக்டாக இருக்கணும்னு நினச்சப்போ என்னதான் செய்யணும்னப்போ நீங்கள் பேசாமல் ஆயிருங்க, இவர் வேணாம் அப்படின்னப்போ தான் நான் அந்த சூழ்நிலைக்கு ஆட்பட்டு நான் ஓகே அப்படின்னு இறங்கினேன். தீர்ப்பு வந்ததுலேருந்து ஆரம்பித்து மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, பரோலில் வரப்போ நாளைக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளோ இடைஞ்சல்கள் கொடுத்தது, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க சொல்கிற சம்பவங்களோட இங்கே கோர்வையாக நம்ம யோசிக்கிறப்ப நிறையா கிளாரிட்டி கிடைக்கும். டீகோடிங் இவங்க அங்கே அக்ரஹார சிறையிலேருந்து பரோல் கேட்குறப்ப தான் இங்கே போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவுடைய வீட்டை வந்து நினைவில்லமாக மாற்ற போகிறான்னு அரசு ஜியோ வந்துச்சு. மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஃபைட் பண்ணுறதுப்ப கோர்ட் வந்து நீங்கன்னா இஷ்டத்துக்கு யார் சொத்த வேணாலும் எடுத்துக்கிட்டு நீ மியூசியம் ஆரம்பிச்சிருவியா, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, முடியாதுன்னு அந்த ஜியோவை கேன்சல் பண்ணுறப்ப மறுபடியும் ஜெயதீபாவை கொண்டுட்டு போய் அரசாங்க தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நிப்பாட்டி இவங்க தான் லீகல் ஏரு அப்படின்னு அவங்கள முன்னிலைப்படுத்தி அந்த சொத்தை திரும்பி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, எடப்பாடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு மேலும் சில தொகைகள் கொடுத்து அந்த கட்சியை கலக்கி வச்சு நீங்கள் சொத்தோட இருந்துக்கங்கன்னு ஜெயலலிதா வீட்டுக்குள்ளார சசிகலாவை உள்ள நுழைய விடாமல் வச்சு, இவங்கெல்லாம் நாளைக்கு ஜெயலலிதா உயிரோட அந்த போய் எங்கே சார் இருந்தாங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஃப்ரேமில் பார்த்துருக்கீங்களா ஜெயதீபாவெலாம்? ஏதாவது ஒரு அவுட்லுக்கில் இன்னும் இந்த ஒரு ஃபோட்டோ அவங்களால காட்ட முடியுமா? ஜெயலலிதா கூட எடுத்த ஃபோட்டோவை ஜெயதீபானால ஒன்று காட்ட முடியுமா? அந்த அளவுக்கு எங்கேயோ நடத்த சரியில்லாமல் இப்போ இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தப்பயே நாளைக்கு டிரைவருக்காக புருஷனை வெளில போடான்னு சொல்லுது, டிரைவரை கூட வச்சுக்கிது. இன்னை வரைக்கும் உதயநிதியை தானே கிண்டல் பண்ணுறாரு மேடையில். அப்படி இருக்கிறவங்க உள்ள தனிப்பட்ட முறையான நடவடிக்கைகள், தனி ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தள்ளி வச்சது அந்த அம்மாவுடைய நிழலாக இருந்தது சசிகலா அவர்கள் தான். நிர்வாக ரீதியாகவும் சரி, நாளைக்கு இவங்க பண்ண தண்டனைக்கு இவங்க பண்ண தப்புகளுக்கு அவங்க தண்டனை அறிவிக்கிறாங்களே, லீகல் ஏர்னு இவங்க போகிறாங்களே. இப்போ 4 வருஷம் தண்டனை இருக்குது, ஜெயலலிதாவோட எனக்கு கொடுங்கன்னு போய் நிற்பாங்களா? நாளைக்கு ஜெயலலிதாவை பயன்படுத்தி இந்த குடும்பம் சம்பாரிச்சுக்கிச்சு அப்படின்னு பேசுகிறாங்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவங்க எந்த மூலையில் என்ன நடந்தாலும் தெரிகிறவங்களுக்கு கூட இருந்த சசிகலா சம்பாரிச்சது தெரியாதா? ஜெயலலிதாவே முதலில் ஒரு ஆடம்பர பேர்வழி. அந்த அம்மா நாளைக்கு புதைக்கப்பட்டப்போ அவங்க கையில் கட்டியிருந்த வாட்சே 80 லட்ச ரூபா. இப்போயெல்லாம் லேண்ட் குரூசர் சகஜம். அந்த அம்மா அந்த காலத்திலேயே வெளிநாடுகள்லேருந்து லேண்ட் குரூசர் இறக்குமதி செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களோடைய ஆடம்பரங்கள் கொடநாடுலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு அவங்க ஹெலிகாப்டரை தவிர வேறு எதுலேயும் போக மாட்டாங்கன்னு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை சகோதரியாக நினைத்து கூட இருந்தவங்களையும் அதே வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு அவங்க செஞ்சப்போ
இருவரும் நாளைக்கு இந்த ₹1 சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்கல்ல, அப்போ அந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு ஆபரணங்களோட 2 பேருடைய புகைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்மா புடவை கட்டிட்டு எந்த அளவுக்கு நகை போட்டுருக்காங்களோ அதே அளவுக்கு சசிகலா போட்டிருப்பாங்க. ஸோ எந்த டிஃபரன்ஸும் இல்லை, 2 பேருமே ஒரே அளவுக்கு இவங்க சம்பாரிச்சாங்க, அவங்க சம்பாரிச்சாங்க, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி 2 பேருமே எல்லாம் ஓப்பனாக தான் வச்சுருந்தாங்க. இன்னைக்கும் ஜெயலலிதா உயிரோட இருந்ததுன்னா அவங்களும் இவங்களோட போய் கம்பெனி இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க அவங்க பேரை யூஸ் பண்ணி நாளைக்கு சம்பாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களை அலிகேட் பண்றது ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் சரி, சோபன் பாபு பிரச்சனைக்கு அப்பாற்பட்டும் சரி, மேடைகளில் பேசுனதே என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு வந்து என்னை காப்பாத்துங்க, ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க, நான் இங்கே நீங்கள் இருக்காதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பில் பெங்களூர் போயிருங்கன்னு சொன்னேன்னு அந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளாரையே அவர்களை உயிரை பாதுகாத்து அவங்களை இங்கே நாளைக்கு திரும்பி முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நாளைக்கு அவங்களுக்கு பின்புலமாக இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது சசிகலா தான். அந்த மாதிரியான கஷ்ட காலத்தில் அவங்க நின்னாங்கிறதுனால தான் அவங்க அதிகாரத்தில் எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு சார் என்னை வராதன்னாங்க போயஸ் கார்டனுக்கு, நீ கட்சிக்குள்ளார இறங்காதன்னாங்க, இப்படிலாம் இவங்க பேசுறதெல்லாம் நாளைக்கு குடும்பத்துக்குள்ளார சண்டைகள் சச்சரவு எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அக்கா தங்கச்சிக்குள்ளார அடிச்சாதான், அம்மா அப்பாக்குள்ளார சண்டை போடாதா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார வராதா. நீ ஜெயலலிதாவுக்கு வேலைக்காரி தானேன்னு பேசுறாரு எடப்பாடி. அதே வேலைக்காரி கிட்ட போய் கை கட்டிட்டு நின்னாங்க தானே நீங்க எல்லாம் போயலாம். அந்த அம்மா வேலைக்காரியாவே இருந்துட்டு போட்டோம், அந்த வேலைக்காரி கிட்ட நீங்க கை கட்டலையா? அப்ப நீங்களாம் என்ன ஆளுங்க? உண்மையிலேயே ஓ பன்னீர்செல்வத்தோடைய மகனோட திருமணத்தப்ப ஜெயலலிதா பேசுனாங்க, இந்த மாதிரி மகாபாரதத்தில் நடக்காது, ராமாயணத்தில் நடக்காது, இங்கே நடந்திருக்கு வரலாறு, ஒரு பதவியை கொடுத்தது திரும்பி அதே பதவி என்கிட்ட திரும்பி வந்துச்சுன்னு. இது என்னடா அது, இந்த அம்மா தான் கொடுத்துச்சு, அதை திரும்பி கொடுத்தது பெருசாக பேசுதான்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது அந்த அம்மா ஏன் அதை பெருசாக பேசுச்சுன்னு. இதே இப்போ பாருங்கள், இப்போ சசிகலா நம்ம வந்து இபிஎஸ்ட்டை கொடுத்தாங்க, திரும்பி கொடுத்தாரா அதே பதவியை வச்சுக்கிட்டு அந்த அம்மா 4 நாளைக்கு செங்கோட்டையன்னு தமிழ்நாட்டு சிறைச்சாலைக்கு வர சொன்னார், நல்ல வேளை நான் வரல, வந்திருந்தா இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்றுக்கவே மாட்டாங்கிறாங்க. அதுதானே நிஜம். இப்போ செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்கிறது, 400 நாட்கள் சிறையில் இருந்தாலும். ஆனால் ஸ்டாலினை மீறி தமிழ்நாட்டை தாண்டி செந்தில் பாலாஜியை கூட்டு போக முடிஞ்சா, அவங்களுக்கு அதிகாரம் கொண்டுட்டு போக முடிஞ்சா? இங்கேயே புழல் சிறையில் அவரை அதிகாரமாக அமைச்சராக வச்சிருந்து ஹோட்டலில் பிரியாணிலேருந்து, டிவியிலேருந்து, ஏசியிலேருந்து, ஃபோன்லேருந்து எல்லாமே கொடுத்ததுன்னா ஜெயிலுக்குள்ளார இருந்துக்கிட்ட கோயம்புத்தூர் எலெக்ஷனில் யார் எம்பி அன்னைக்குன்னா அவரை ஜெயிக்க வைக்கணும், அண்ணாமலையை மீறி ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளார இருந்தே வேலை பார்த்துட்டார்ல. இதே நிலை சசிகலாவை இங்கே கொண்டுட்டு வரத்துக்கு நடந்திருந்தால் என்னை சிறைச்சாலையிலே வச்சு முடிச்சிருப்பாரு. எனக்கு பெங்களூர்லேயே நாளைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாரு, அந்த அம்மா நாளைக்கு பெங்களூர்லேருந்து திரும்பி இங்கே வரப்பே நடுவில் ஒசூர் பார்டரில் கைது செய்கிறதா தான் இருந்தாங்க. அன்று திரண்ட கூட்டம் எவ்வளோ மணி நேரம் ஆச்சு பெங்களூர்லேருந்து சென்னை வரத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எடப்பாடியை அச்சுறுத்தியது. அம்மாவுடைய நினைவிடத்துக்கு போகக்கூடாதுன்னு சசிகலாவுக்கு தடை வச்சுருந்தாங்க தெரியுமில்ல. அந்த டைமில் என்னங்க நீங்கள் போய் சசிகலாவெல்லாம் அப்படிலாம் செஞ்சுருவாங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னால், ஜெயலலிதாவை தெய்வம்னு சொல்கிற நீங்கள் அவங்க வாழ்ந்த கொடநாடு கூட கொலை நடக்கலையா? இந்த உண்மைகள் உண்மையிலே அங்கே என்ன காணா போச்சு, எதுக்காக அந்த கொள்ளை நடந்துச்சு, எதுக்காக அந்த கொலை நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கிறோம்ல. அது எல்லாம் நாளைக்கு சசிகலா அவர்கள் வாய் திறந்தால் உண்மை வெளியே வரும். நாளைக்கு இந்த அம்மா கிட்ட இல்லாத ரகசியமே கிடையாது. உண்மையில அங்கே என்ன இருந்துச்சுங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், என்ன காணா போச்சுங்கிறதும் தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததை கடந்த 2021 எப்படி நாளைக்கு டிடிவி தினகரன் 30 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவோட வாக்குகளை பிரித்து அதிமுக தோல்விக்கு வழிவகுத்து திமுக ஜெயிப்பதற்காக நான் செய்தேன் அப்படின்னு அவர் மாறு தட்டிக்கிட்டாரோ, அதே வேளையே அம்மையார் சசிகலா அவர்கள் அவர் நிழல் தான், நான் தான் நிஜம் அப்படின்னு அவங்க களத்தில் இறங்குறாங்க. நீ டிடிவி தினகரனை சேர்த்து வச்சுக்கிறதுனால இங்கே முக்குளத்தோர் யாரும் உனக்கு ஓட்டு போட போகிறதில்ல, இந்த 30 சட்டமன்றமே நீ ஜெயிச்சிடலாம்னு நினைக்காத, நான் இருக்கிறேன் அப்படின்னு இறங்குறாங்க. அந்த இறங்குறதா அவங்க எல்லா இடத்துலையும் திமுகன்னு சொல்கிறது எதிர்கட்சிங்கிறதுனால உங்கள் முன்னாடி சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறது எடப்பாடி தான். அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியை வெளிப்படையாக அதை அங்கீகரிக்க முடியாது, அதை பதிவு செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க என்ன இப்போ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, 30 சட்டமன்ற தொகுதிகளையும் சுயேட்சை வேட்பாளர் நியமனம் செய்து அவங்க 30 பேருக்கும் பிரச்சாரம் செய்ய போகிறாங்க. டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்துடைய வாக்கோ அல்லது அதிமுகவுடைய தொடர்ச்சியான நீண்டகால உறுப்பினர்கள் வாக்கோ போகாத அளவுக்கு சசிகலா அம்மையார் நாளைக்கு அம்மா ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே, எடப்பாடி முதலமைச்சரானால் அம்மா ஆட்சி அமையாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வலுவான ஒரு அதிமுக அமைந்தால் திமுகவுக்கு பிரச்சனையா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். அது நாளைக்கு சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவை வீழ்த்திருக்கலாம். ஒரு சூழ்நிலையில் சசிகலாவையும் நாளைக்கு கொண்டாந்து நீங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக்கியிருந்தா கூட, இப்போ செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனவர் திரும்பி ஏடிஎம்கே வருவாரா? வைத்திலிங்கம் திரும்பி வருவாரா? ஓபிஎஸ் திரும்பி வருவாரா?
யார் யாரெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அடையாளப்பட்ட அதிமுக தலைவர்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வெளில அமிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் நாளைக்கு வலுவான ஒரு கட்சியவே உருவாக்குனாலும் இவங்க யாரும் வரமாட்டாங்கங்கிறப்ப நீ கட்சியை சிதைச்சிக்கிட்டு இருக்க, நீ காலி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னைய காலி பண்ணாதான் நாளைக்கு அந்த கட்சி உயிர்ப்பு பெறும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி சசிகலா அவர்கள் நகர்கிறார்கள். எப்படி தன்னோட கையை எடுத்து தான் விரலை வச்சு கண்ணை குத்துவாங்களோ அது மாதிரி எடப்பாடி நாளைக்கு டிடிவி தினகரனை வைத்து சசிகலாவை விமர்சனம் செய்யவும் ஓபிஎஸ்ஐ விமர்சனம் செய்யவும் பயன்படுத்துகிறார். டிடிவி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேறாரு. சசிகலா இல்லைன்னா டிடிவி கிடையாது. அதிமுகவில் எம்பியாக இருந்ததுக்கும் பொருளாளராக இருந்தேன்னு மாறு தட்டிக்கிறதுக்கும் இது எல்லாமே நாளைக்கு சின்னம்மா நாளாக டிடிவி கிடைச்சது. இல்லைன்னா டிடிவி எங்கே வரப்போறாரு? சசிகலாங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா டிடிவி என்னவா இருக்க போறாரு? எப்படி ராமதாஸ்னால் உருவான அன்புமணி நாளைக்கு இன்னைக்கு ராமதாஸையே டம்மி பண்ணுறாரா? அவங்க அப்பானால தான் மகனை அப்பாவை காலி பண்ணுறாங்கிற மாதிரி இவர் நாளைக்கு பேஸ்மெண்ட்டே ஆட்டி பார்க்குறாரு. நாளைக்கு சீப் எடுத்து வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? 0.1%ங்கிறாரு. அவங்க 0.1%னா நீங்கள் என்ன? நீங்கள் 0 தான். நீங்கள் 0வில் இருந்துட்டு அவங்கள போய் 0.1%ன்னு பேசுகிறீங்களே. அவங்களால தான் உங்களுக்கு இப்போ நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன், உறவினர்கள், நான் ஒரு பார்வையில் உங்களுக்கு சசிகலா அவர்கள் முக்கியமா இல்லை டிடிவி முக்கியமானு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சின்னமாக தான் முக்கியங்க. எனக்கு அவங்களால தான் இவங்க, எனக்கு இவர் வேணாம், எனக்கு அவங்க தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் எல்லா சமூக மக்களும் அந்த பார்வையில் இருப்பாங்க. டிடிவி எடப்பாடியை நன்கு உணர்ந்தும் அறிந்தும் இன்னைக்கு அவங்களுக்குள்ளார இருக்கிற மனக்கசப்பே இந்த 2019 தேர்தலில் 1500 கோடி ரூபா சசிகலா அம்மா இவர் டிடிவிட்ட கொடுத்தாங்க தேர்தலுக்கு. அதை இவர் ராக்கெட் விட்டாரு. சொன்னதையும் சரியாக செய்யலை. காசு எங்கன்னு கேட்குறப்ப அதான் பிரச்சனை உருவாகுது. இப்போ திரும்பியும் இவர் காசுனால வந்த பிரச்சனைக்கு இப்போ எப்படி அவங்கள திட்டுறாருன்னா, இப்போ எடப்பாடியுடன் கூட்டணி சேர்ந்ததுக்கு 300 கோடி ரூபா பணம் வாங்குறாரு, பிஜேபி கொடுக்குது. இந்த பணம் வந்ததை இவர் ரொம்ப கமுக்கமாக தனக்கு மட்டும் வச்சுக்கிறாரு. இதை அந்த பணம் வந்த நபர்கிட்ட சொல்லாமல் இருக்கப்போ தான் மாணிக்கராஜான்னு சொல்லி ஒரு கட்சியில் போச்சலாரு போய் என்னங்க இந்த மாதிரி பணம் வந்திருக்கு, நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என் வீட்டிலேருந்து இடம் போடலாம் அடமானம் வச்சுருக்கிறேன், காசு வந்தோன்னே நீங்கள் மட்டும் தனியாக வச்சுக்கிறீங்கன்னு அது கட்சி கொடுத்த காசு இல்லை எனக்கு கொடுத்த காசுன்னு சொல்ல போக தான் 2 பேருக்கும் வாக்குவாதமாக போக அவர் திமுகவில் இணைகிறார். அப்போ காசு வாங்கிட்டு நீங்கள் உங்கள் சொந்த சித்தியை கூட திட்டுவீங்க, அவங்கள பேசுவீங்கன்னா அப்போ நியாயமாக எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய துரோகி பட்டத்தை அதை வாங்கி நோபல் பரிசை டிடிவி தினகரன் தானே கொடுக்கணும். யாருனால அடையாளப்படுத்தப்பட்டீங்களோ, யாரால வளர்ந்தீங்களோ, யாருனால இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வளர்ந்து நிற்கிறீங்களோ, நாளைக்கு உங்களை உயர்த்தியவரை நாளைக்கு நீங்கள் அவமானப்படுத்துவதும் அவங்கள பதறுன்னு பேசுகிறதும் இது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் கூடிய விரைவில் புரிவார். எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓபிஎஸ்ஐ ஆட்சியை காலத்தை தக்க வைக்கிறதுக்காக அந்த சமயத்தில் திரும்பி ஓபிஎஸோட இணக்கமாக போய் திரும்பி அவரை நேரம் வரப்போ க்ளோஸ் பண்ணாரோ, இன்னைக்கு டிடிவியை பயன்படுத்திக்கிறாரு ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் விமர்சனம் செய்கிறதுக்கு. மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் கை வாங்கிய பிறகோ டிடிவி தினகரனை சோழியை முடிக்க தான் போகிறார். இப்போ என்ன உங்களுக்கு அங்கே செல்வ செழிப்பாக வச்சுட்டாங்க, கண்டிஷன் போட்டு சேர்த்துருக்காரு. நீங்களோ உங்கள் மனைவியோ அவர் மகளோ மருமகனோ எம்எல்ஏவில் நிற்கக்கூடாது. உங்கள் கேண்டிடேட்டும் அமமுகவில் இருக்கவங்களுக்கு யார் யார் கொடுப்பேன், எந்தெந்த தொகுதி நான் தான் முடிவு பண்ணுவேன். ராஜ்யசபா கேட்குறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டார். வெறும் காசு மட்டும் வாங்கியிருக்காரு. என்னங்க மரியாதை கொடுத்தாங்கன்னு இவங்க போய் நாங்கள் பிஜேபியில் தான் கூட்டணியில் இருக்கோம், என்டிஏல தான் இருக்கோம், ஏடிஎம்கேல இல்லை, மானங்கட்ட போயிருக்கா தூக்கு மாட்டிக்குவேன்னாரு. நான் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசினா என் கட்சிக்காரன் என்னை மதிப்பானான்னாரு. நாளைக்கு எந்த சூழ்நிலையிலையும் அங்கே ஏற மாட்டேன், அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும், அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், துரோகத்தை ஒழிக்க வேணும்னு சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதே கட்சியை கொண்டு போய் மண்டிக்கிட்டுக்கிட்டு நீங்கள் நிப்பாட்டுறீங்க. இன்னைக்கு அவங்கள பேசுறீங்களே, இதில் உங்களுக்கு கொஞ்சமாச்சு அதில் தனிப்பட்ட முறையில் டிடிவி தினகரன் செய்கிறது சரியா அப்படின்னு யோசிக்கணும். அண்ணாமலையிடம் இருந்து பிஜேபியிலேருந்து நான் வெளியேறின பிறகு அண்ணாமலை மீது விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிக்கிறேன். விமர்சனம் வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, ஆனால் அரசியல் ரீதியாக என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறப்ப நான் அண்ணாமலையை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறதுனால நானும் அண்ணாமலையும் ஹேண்ட் இன் க்ளவ். இவங்க வெளியிலேயே இருந்தாலும் இவங்களுக்குள்ளார இன்னும் தொடர்பு இருக்குன்னு பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து திமுக வரைக்கும் எல்லாருமே நம்ம கிட்ட பேசுகிறப்ப இன்னும் அண்ணாமலைட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் வரப்போ என்னங்க அப்படின்னா, இல்லை எல்லாத்தையும் பேசுகிறீங்க அவரை பேச மாட்டேங்கிறீங்கிறப்ப என்னுடைய தனித்தன்மையை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக விமர்சனங்களை ஆரம்பிக்கிறேன். அப்போ டிடிவி தினகரன் என்கிட்ட பேசுகிறாரு, அண்ணாமலை என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார், நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி செய்யாதீங்க, இது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும், உங்கள் கிரெடிபிலிட்டியை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு நானே உங்களை நம்ப மாட்டேன், ஒரு அரசியல் கட்சியில் திரும்பி நீங்கள் போய் பயணிக்கிறப்ப அந்த தலைமை பண்பில் இருக்கிறவங்க உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்த டிடிவி தினகரன்
இன்னைக்கு யாருனால உருவாக்கப்பட்டீங்களோ, யாருனால இன்னைக்கு நீங்க ஆளா இருக்கிறீங்களோ அவங்கள மதிக்காம நீங்க அவங்கள விமர்சனம் பண்றப்ப இப்ப இவர் கிரெடிபிலிட்டி என்ன ஆச்சு, இவர் நம்பகத்தன்மை என்ன ஆச்சு அப்படிங்கிறதை உணர மாட்டேங்கிறார். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நிர்வாக ரீதியாக முழுமையாக இருந்த அந்த மொத்த வித்தையும் கத்தவங்க. அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதாங்கிற ஒரு பின்பம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவங்களை பாதுகாத்து தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய சசிகலா அவர்கள் ஜென்ரலாகவே உண்மையிலேயே சொல்லணும்னா அயன் லேடின்னு நாளைக்கு எல்லாரும் ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. அந்த உண்மையிலேயே அயன் லேடி யாருன்னா சசிகலா தான். நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லாத்துக்கும் தெரியும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை ஆட்டி வைக்கிறதா இருக்கட்டும், யாரோடைய ப்ரொஃபைல் என்னன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நீங்கள் அந்த அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாங்கன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் மனப்பாடமாக நாளைக்கு சசிகலா அவர்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நிர்வாகத்தை அறிந்தவர்கள், கட்சி கட்டமைப்பை அறிந்தவர்கள், நாளைக்கு அரசியலை எப்படின்னு எம்ஜிஆர் காலத்திலேருந்து பார்த்தவங்க, களத்தில் நின்று போராடினவங்க, ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் படுத்த ஜாம்பவான் கூட இருந்து நாளைக்கு அவங்க கட்சி நடத்தினவங்க. இந்த சூழ்நிலையை கையாளுவதற்கு அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது. அதிமுக 26இல் 10 தோல்வியை சந்திச்சதுன்னு அவங்க சொல்றப்ப 26இல் மீண்டும் தோல்வியை சந்தித்தால் பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி நசுக்கி தூக்கி எறியும். அப்படி தூக்கி எறியக்கூடிய நிலை வந்தால்தான் 5 வருஷமா இப்ப டிஎம்கே ஆட்சியில கூட சசிகலா அவர்களால் நிம்மதியா நடமாட முடியுது, கூட்டம் போட முடியுது, நிகழ்ச்சிகளுக்கு போக முடியுது, போயஸ் கார்டன்ல வீடு கட்ட முடியுது. திரும்பி எடப்பாடி வந்துட்டா என்னை கட்டம் கட்டுவாரு, காலி பண்ணிடுவாரு, எல்லாம் வேணாலும் செய்வாரு. பிஜேபியும் இவ்வளோ நாளாக உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிய பிறகு சசிகலா அவர்கள் பரவாயில்ல, இதுக்கு மேலே எது நடந்தாலும் சரி, இருந்தோம், வாழ்ந்தோம், சண்டை செய்தோம், செத்தோம் அப்படின்னு வரலாறு இருந்துட்டு போட்டோம்னு ஒரு முடிவெடுத்து களத்தில் இறங்குறாங்க. டிடிவி தினகரனை அனுசரிப்பதனால் அந்த 30 சட்டமன்ற தொகுதியும் அதிமுகவுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு பிஜேபி நினைக்கக்கூடிய தவறான கருத்தை அவர்னால இங்கே எதுவும் கிடையாது, நான் நினைச்சா அதை அந்த மாற்றி வைக்க முடியும்னு களத்தில் இறங்குறாங்க. இந்த 30 தொகுதிகளில் மீண்டும் அதிமுக தோல்வி அடையும் நிலையில் அது திமுகவுக்கு சாதகமாக அமைவதில் அப்பதான் நாளைக்கு உண்மையான அதிமுகவை ஆட்சியை உருவாக்குவதற்கு அந்த தலைமை வேக்கண்டாகும். அப்பதான் அந்த கட்சி நம்ம கைக்கு வருங்கிற கணக்குல செய்யறாங்க. அது அவங்களோட கணக்கு கண்டிப்பாக பலிக்கும். இல்ல, சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பழிவாங்கன்னா நியாயமா அவங்களை எதிர்த்து பேச வேண்டியது, திட்ட வேண்டியது எல்லாருமே சசிகலா அவர்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்ன வரைக்கும் அவர் பேரை கூட சொல்ல மாட்டாரு, பட்டியல் போட இல்ல. இத்தனை வருஷம் 9 வருஷம் கழிச்சா 9 வருஷமா அமைதியா இருந்துட்டாங்கல்ல. இல்ல, அவங்க ஏன் அமைதியா இருந்தாங்கன்னா பிஜேபி அவங்ககிட்ட சொன்னது நீங்க பொறுமையா இருங்க. இப்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க அதானே ஃபைட் பண்ணாங்க. இப்ப பசும்பொண்ணு கொண்டுட்டு போறப்ப கூட பிஜேபி சொன்னது தானே செங்கோட்டையன். அதாவது ஒரு சிம்பிள் லாஜிக், கவுண்டர் சமூகத்துல ஒரு சிஎம் கேண்டிடேட்டை ஃபேஸ் எவால்வ் பண்ணிட்டீங்க. இப்ப அண்ணாமலையை கவுண்டர் சமூகத்துல இருந்து நீக்கின பிறகு கவுண்டர் சமூகத்துடைய பிஜேபி மாநில தலைவரை பாடுறா பிஜேபி எடுத்துருச்சுன்னு எங்க நெகட்டிவ் இமேஜ் வந்துடக்கூடாதுன்னு உடனே ஒரு கவுண்டர் வைஸ் பிரசிடென்ட் ஆக்குறீங்க. லாபி சொல்றேன் நான். அப்படி இருக்கிறப்ப நீங்க இங்க ஒரு எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் ஆகும். அப்படிங்கிறதுனாலதான் செங்கோட்டையனை கையில் எடுக்கிறீங்க. அதே சமூகத்துல இருந்து இன்னொரு சிஎம் கேண்டிடேட் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு கவுண்டரை காலி பண்ணிட்டு ஏத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு கவுண்டரா, அதுவும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் இருந்தவர், நீண்ட கால அரசியல் வாழ்க்கை உள்ளவர், அதே சமூகத்தில் இருக்கிறவர், டிடிவி தினகரன் ஒத்துக்கிறாரு, சசிகலா ஒத்துக்கிறாங்க, ஓபிஎஸ் ஏத்துக்கிறாங்க. பசும்பொன்னில் செருப்பு வீசப்பட்டது எடப்பாடி மீது. நாளைக்கு அதே பசும்பொன்னில் ஆர்பி உதயகுமார் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடின்னு பேசினப்போ அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த இடத்துக்குள்ளார இந்த டீமோடைய நாளைக்கு அதே செங்கோட்டையன் போய் மாலை போடுறதெல்லாம் பிஜேபி பிளான் தான். அந்த மாதிரியான ஒரு முடிவுகளுக்கு போறப்பெல்லாம் செங்கோட்டையனை எப்போ கட்சியிலேருந்து எடுத்தாரு எடப்பாடி? ஏன் அப்பயே எடுத்துருக்க வேண்டியதானே? ஓப்பனாக நின்றுட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களே. இவர் டெல்லியில் மறுபடியும் சரணடைந்து தனக்கு தேவையானதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்து, ஐயா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்காங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், எத்தனை சீட்டு கேட்டாலும் கொடுக்குறேன், யாருக்கு என்ன செய்ய சொன்னாலும் சொல்கிறேன், எனக்கு இந்த தயவுசெய்து இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க, என்னை விட்டுருங்க, நான் இந்த நாற்காலியில் இருந்துக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன்னு இவர் அடிப்பணிஞ்ச பிறகு தானே இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டா அவங்க பொறுமையாக இருங்க, இவர் கவர்மெண்ட் வரட்டும் அப்படின்னப்ப தான் அவர் திரும்பி எப்படி பொறுமையாக இருக்காது. இவங்க பேச்சை கட்டு தானே இவ்வளோ பண்ணால் இப்போ திடீர்னு நட்டாத்தில் விட்டுட்டு போகிறான்ட்டு தான் அவர் தாவேகா போனது. இப்போ ஓபிஎஸ் திரும்பி திமுகவுக்கு போனதும் அதான். இவன் சொன்னான்னு இவ்வளோ நாள் கேட்டான், திடீர்னு நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டான். பிஜேபிக்கு அதுதான் வேலையே. லாஸ்ட் மினிட்ல கொண்டாந்து அவன் தேவை வரைக்கும் பண்ணுவான், கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கூட சேர்க்காம அவனை பொருட்டே படுத்தாமல் அங்கேயே விட்டுறது. இந்த தவறான நபர்கள் குருமூர்த்தி மாதிரியான ஐடியாஸ்லாம் கொடுக்குறப்ப இருந்தால் தான் சொன்னார், தர்மயுத்தத்தை நான் தான் நடத்த சொன்னேன், நாளைக்கு நான் என்னது 2 பேரும் இம்பார்ட்டண்ட்டு, இபிஎஸும் ஓபிஎஸும் ஆண்மை இல்லாதவர்கள்,
நாளைக்கு நெருப்பு எரியிறப்ப சாக்கடை தண்ணி வேணும்னு எள்ளி விட்டு விட்டுனா இதான் இந்த ஆள் சொல்றதுதான் இவங்க பண்ணாங்க இவ்வளவு நாளும் அந்த ஆளும் ஒத்துக்கிட்டா இவங்க நிலையும் நடுத்தரில் நிக்க போக தான் அவங்க வெளியேறாங்க. இப்ப இந்த நிலையில் சசிகலா அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. தேர்தல் நெருங்க சமயத்தில் சார் நான் ஓப்பனா சொல்லணும், அவங்க பேசின டீலே சசிகலா அவர்கள் அதிமுகவோட பொதுச்செயலாளர், செங்கோட்டையன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரனுக்கு ராஜ்யசபா கொடுத்து டெல்லி முகமா மாத்திடுறோம். இதுதான் அவங்க பேசின டீல். ஸோ லாஸ்ட் மினிட்லயாச்சும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை பிஜேபி உருவாக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. இவங்க திடீர்னு நாளைக்கு ஓபிஎஸ் நட்டாத்துல விட்டாங்க, செங்கோட்டையனை வெளில அமிச்சிட்டாங்க, டிடிவியை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, எடப்பாடி தான் சிஎம்ங்கிறாங்க, சசிகலா நீ கம்முன்னு இருமா அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு நாளில் ரிவோல்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். திரும்பி இந்த ஆள் சிஎம் வந்துட்டாரு அப்படின்னா திமுக ஆட்சியில கூட ஏதோ நான் நிம்மதியா இருந்தேன், இந்த ஆள் திரும்பி வந்தா என்ன விட மாட்டான் அப்படிங்கிறப்ப அவங்க ஏத்துக்கிட்டு அடிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி. நன்றி.